வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூலை 22 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. இன்றைய தலைப்புச் செய்திகள். இன்னும் ஓரிரு நாட்களிலே இடிமழை பொழிவு தீவிரமடைய இருக்கிறது. மாத இறுதியில் மேலும் தீவிரமடைய இருக்கிறது. ஆகஸ்ட் பிறந்ததும் 1ஆம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பச்சலன இடிமழை பொழிவு வலுப்பெற இருக்கிறது. இன்று முதலே படிப்படியாக வெப்பச்சலன இடிமழை பொழிவு அதிகரிக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் இருக்கக்கூடிய வெப்பம் இன்னும் ஓரிரு நாட்களிலே முற்றிலுமாக விலகும். 24, 25 தேதிகளிலே கேரளாவில் தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை அதோட குளிர்ச்சி தன்மையின் காரணமாக வெப்பம் விலகி தமிழ்நாடு முழுவதுமே மாத இறுதி வாரத்தின் இறுதி நாட்களிலே இடிமழை பொழிவு சற்று பரவலாக கொடுக்கும். ஆகஸ்ட் முதல் வாரத்தில் இருந்து, அதாவது 1ஆம் தேதியிலிருந்து 1ஐ விட 2ஆம் தேதி கூடுதலாகவும் 2ஐ விட 3ஆம் தேதி கூடுதலாகவும் ஆடிப்பெருக்கு தினத்தில் எல்லாம் பலத்த மழை பொழிவு பல மாவட்டங்களுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் எல்லாம் பலத்த மழை பொழிவு இருக்கிறது. ரெட் அலர்ட் விடுக்கும் வகையிலே வரக்கூடிய ஆகஸ்ட் முதல் வாரம் நீலகிரி, வால்பாறை போன்ற பகுதிகள் அமையும். நான் சொல்றது மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்பதை நம்ம அறிக்கையில் தனியா சொல்லியிருக்கிறோம். இந்திய அரசு ரெட் அலர்ட் விடுக்கும் வகையில கேரளா, கர்நாடகா, நீலகிரி மற்றும் வால்பாறை போன்ற பகுதிகள் அமையும். அந்த அளவிற்கு வானிலையில் மாற்றம் ஏற்பட போகிறது ஆகஸ்ட் முதல் வாரத்திலே. விரிவாக பார்ப்போம். இன்றைக்கு, அதாவது 22ஆம் தேதி மாலையில ஆங்காங்கே மழை பொழிவை தமிழ்நாட்டிலே வெப்பசலனை மாலை இரவு இடிமழை பொழிவை கொடுக்க போகிறது. இன்றைய நிலையை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவை பார்த்தால் நிகழ்வோட அமைப்பு வட இந்திய நிலப்பகுதியில உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேச பகுதியில நாக்பூர், இந்தோர் உள்ளிட்ட பகுதியில நிலை கொண்டிருக்கிறது. படிப்படியாக இது மேற்கு நோக்கி நகரும். இருந்த போதிலும் இந்த அமைப்பு சூரத் மற்றும் மும்பை வழியாக தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்கிறது. இதன் காரணமாக இன்று முதல் மும்பை, சூரத் உள்ளிட்ட பகுதிகளிலே கனமழை பொழிவு, மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக மும்பைக்கும் சூரத்துக்கும் இடைப்பட்ட குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா எல்லையோர பகுதிகளுக்கு மிக கனமழை பொழிவை கொடுக்கும். அந்த நிகழ்வு படிப்படியாக தீவிரமடைந்து குஜராத் மற்றும் ராஜஸ்தான் பகுதிக்கு வந்து படிப்படியாக பாகிஸ்தானுக்கு பருவமழையை தீவிரப்படுத்தும், அங்கே குளிர்விக்கும். பிறகுதான் தொடங்கும் என்று நாம் சொல்லிக் கொண்டே இருந்தோம். அந்த மழைப்பொழிவு தான் ஆகஸ்ட் 1 தொடங்க போகிறது. படிப்படியாக ஆகஸ்ட் 1 மற்றும் 2, 3, 4 தேதிகளில் படிப்படியாக தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை அடுத்தடுத்த வாரங்களிலே முழுமையாக தீவிரத்தை பெறும். இடையில் ஒரு 3 நாள் 4 நாட்களுக்கு ஒரு இடைவெளி கொடுத்தாலும் மீண்டும் ஆகஸ்ட் 15 பலத்த மழை பொழிவாக மாறும் என்று தெரிவித்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு வெப்பசலன இடிமழை பொழிவு தமிழ்நாட்டிலே, அதாவது வடகடலோரம் மற்றும் வட உள் பகுதிகளிலே ஆங்காங்கே கொடுக்கும். கடலூருக்கும் திருவள்ளூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் இன்றைக்கு மழை எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு மதியம் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், அதாவது 22ஆம் தேதி புதன்கிழமை மதியம் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களிலே ஆங்காங்கே தொடங்கும் மழை. திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடவுள் மாவட்டங்கள், திருவண்ணாமலை மற்றும் அப்படியே சென்னை உள்ளிட்ட வடகடலோர பகுதியை நோக்கி வெப்பசலன இடிமழை பொழிவாக முன்னேறி இன்றைக்கு முன்னிரவிலே திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே வேளையில புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள டெல்டா பகுதிகளிலும் இன்றைக்கு மாலையில ஒரு சில இடங்களில் இடிமழை பொழிவு கொடுக்கும். தூறல், மிரட்டல் இன்றிலிருந்து ஆரம்பிக்க போகிறது. 23ஆம் தேதி வியாழக்கிழமை நாளை இன்றைய விட பரப்பில் அதிகரித்து காணப்படும் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கும் என்பதனால, நாளைய முதல் மெல்ல தொடங்கும் என்பதனால மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வெப்பம், பாலக்காட்டு கணவாயில் இருந்த நேற்றைய வெப்பம் இன்றைக்கு
இருந்தாலும் நாளையிலிருந்து படிப்படியாக குறைய தொடங்கும். 24ஆம் தேதி முற்றிலுமாக வெப்பம் தணிந்துவிடும். அப்பொழுது மேற்கு காற்று வலுப்பெறும், குளிர்ந்த காற்று வரும். கேரளாவில் பெய்யக்கூடிய மழையின் காரணமாக குளிர்ந்த காற்று வரும். அது வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து வங்கக்கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலே மழைப்பொழிவை வரக்கூடிய 24ஆம் தேதியிலிருந்து ஆங்காங்கே சற்று பரவலாக்கும். இதுல சென்னை உள்ளிட்ட, அதாவது வரக்கூடிய வியாழன் வெள்ளி ஆகிய நாட்கள்ல சென்னை உள்ளிட்ட வடகடலோரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட வட உள் பகுதிகளுக்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 24ஆம் தேதி கூடுதல் பரப்பிலே மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த மழைப்பொழிவு கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக கடலூர், அரியலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி போன்ற பகுதிகளுக்கு வரக்கூடிய 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில் இருந்து மழை வாய்ப்பு அமைய இருக்கிறது. பிறகு 25ஆம் தேதியிலிருந்து கேரளாவில் தென்மேற்கு பருவமழை மேலும் வலுக்கும். அந்த மழைப்பொழிவு சாரல் மழையாக அவ்வப்பொழுது லேசான ஒரு சாரல் மழைப்பொழிவை கணவாய் பகுதிகளில் கொடுக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை அதிகரிக்கும். 25ஆம் தேதி மழை சற்று அதிகரிக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் அதாவது அறவே இல்லாதது 1 சென்டிமீட்டர் கிடைக்கும், பிறகு 2 சென்டிமீட்டர் கிடைக்கும், பிறகு 3, பிறகு 5 என்று ஆகிவிடும். 5 சென்டிமீட்டர் 25ஆம் தேதி 5 சென்டிமீட்டர் என்ற அளவிலே நீலகிரி, வால்பாறை போன்ற பகுதிகளுக்கும், அதே போல தேனி மாவட்டத்தின் மேற்கு பகுதி, ஏலக்காய் சாகுபடி பகுதிக்கும் 25ஆம் தேதியிலிருந்து மழை பொழிவு கிடைக்க தொடங்கும். அந்த மழைப்பொழிவு கண்டிப்பாக தமிழ்நாட்டின் வெப்பத்தை குறைக்கும். வெப்பச்சலன இடிமழை பொழிவை அதிகரிக்க செய்யும். வரக்கூடிய 25ஆம் தேதி சனிக்கிழமை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் மதுரை வடக்கு, திண்டுக்கல், திருச்சி மற்றும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, வடக்கே அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மற்றும் புதுச்சேரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, அப்படியே பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்ட பகுதிகளுக்கு வரக்கூடிய சனிக்கிழமை நல்ல மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கும். வரக்கூடிய சனிக்கிழமை 25ஆம் தேதியிலிருந்து வெப்பசலன இடிமழை பொழிவும் அதிகரிக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை அதிகரிக்கும். உடனடியாக எடுத்த எடுப்பிலேயே கொட்டி தீர்த்த அணைகளை நிரப்பும் என்று நினைத்து விடாதீர். மெல்ல படிப்படியாக மழையோட அளவு அதிகரிக்கும். அடுத்தடுத்த நாட்களிலே 26ஆம் தேதி 25ஆம் தேதி விட மழைப்பொழிவு பரப்பில் கூடும். அப்பொழுது கோயம்புத்தூர் வடக்கு, நீலகிரியோட பெரும்பாலான பகுதிகள் மற்றும் ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டத்தின் ஆங்காங்கே கொடைக்கானல் மலைப்பகுதி உட்பட திருப்பூர் தெற்கு 25, 26 உறுதியாக திருப்பூர் தெற்கு மற்றும் தேனி, மதுரை போன்ற மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி அந்த மழைப்பொழிவு வழக்கம் போல வடகடலோர வடவுள் பகுதிகளிலையும் டெல்டாவில் ஆங்காங்கே கொடுக்கும். 27ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடும். 28 அப்படியே படிப்படியாக கூடும். ஆனால் சில நாட்கள் பல இடங்களை ஒதுக்கலாம், பல நாட்கள் சில இடங்களை ஒதுக்கி பரவலாக பெய்யலாம். ஒவ்வொரு நாளும் மழைப்பொழிவிலே ஏற்ற இறக்கம் இருக்கும். ஆனால் மழைப்பொழிவு இடம் மாறி இருக்கும். காற்றோட போக்கு ஒரு நாள் மழை பெஞ்சிட்டுனா அந்த நாள் அடுத்த நாள் அந்த இடத்துல பெய்யாது, வேற இடத்திற்கு போயிடும். யாருன்னா ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு தான் பெய்யும். அடுத்த நாள் வெப்பம் மிகுந்திருக்கக்கூடிய பகுதியில் காற்று குவியும். அங்கே காற்று குவியும் பொழுது இரு காற்று இணைவு என்பது வேறு இடத்துல ஏற்படும். ஆகவே அப்படி மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இந்த மாத இறுதி வரை இருக்கும். சுருக்கமாக சொல்லப்படால் வெறும் வெயில் மட்டும் இருக்கக்கூடிய இந்த வானிலை மாறி இடிமழை பொழிவாக மாறும். மாலை இரவு இடிமழை பொழிவாக ஆங்காங்கே படிப்படியாக பரவலாகும். 25, 26 கூடுதல் பரப்பில் இருக்கும். இப்படியே மாத இறுதி 31ஆம் தேதி மேலும் கூடுதல் பரப்பிலே மழைப்பொழிவு கொடுக்கும். தென்மேற்கு பருவமழை 31ஆம் தேதி கேரளா, கர்நாடகா மற்றும் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலே வலுப்பெறும். சனிக்கிழமை, அடுத்த வாரம் சனிக்கிழமை ஆகஸ்ட் 1ஆம் தேதி முழுமையான தென்மேற்கு பருவமழை, நம்பிக்கையூட்டும் மழை, அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் மழை ஆகஸ்ட் 1 கிடைக்க தொடங்கும். ஆகஸ்ட் 1 ரெட் அலர்ட் கொடுக்கும் வகையில நீலகிரி, வால்பாறை போன்ற பகுதிகளுக்கும் ஒட்டுமொத்த கேரளா, கர்நாடகா, அதாவது ஒட்டுமொத்த அரபிக்கடலோர மாநிலங்கள் முழுவதும் சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கும் வகையில வானிலை அமைப்பு மாறும். அதுலயும் குறிப்பா கர்நாடகா, கேரளாவிற்கு நிறைய மழைப்பொழிவு இந்த மாத இறுதிக்கு பிறகு ஆகஸ்ட் 1 கிடைக்க பெறும். அந்த மழை தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே தூறலை கொடுக்கும்.
மேகமூட்டத்தை கொடுக்கும். தென்மேற்கு சாரல் ஆடிப்பெருக்கு தினத்திலே அங்கொன்றும் இங்கொன்றுமாக 24 மணி நேரமும் தூறலை கொடுக்கும். அதாவது மேகமூட்டம் கேரளாவில் பெய்யக்கூடிய மழையின் காரணமாக தமிழ்நாட்டிலே மேகமூட்டம் அதிகமாக காணப்படும். அந்த மேகமூட்டம் ஆங்காங்கே தூறலை கொடுக்கும். நனைக்கு மழை ஆங்காங்கே கொடுக்கும். 2ஆம் தேதி மேலும் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தீவிரமடையும். இப்படியே அந்த வாரம் முழுவதும் முதல் வாரம் முழுவதுமே வலுத்த தென்மேற்கு பருவமழை இருக்கும். தமிழ்நாட்டிலே மாலை இரவு இடிமழை பொழிவும் இருக்கும். கண்டிப்பாக தமிழ்நாட்டிலே ஆகஸ்ட் 1 பிறந்ததும் அனைத்து மாவட்டங்களையும் குளிர்விக்கும் வகையில மதியத்திற்கு பிறகு மாலை இரவு நள்ளிரவு அடுத்த நாள் அதிகாலை வரைக்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். கேரளாவிலும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த மழைப்பொழிவு அப்படியே 10ஆம் தேதி வரை தொடர்ந்து கொண்டிருக்கும். அதாவது தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து கொண்டிருக்கும். தமிழ்நாட்டில் வெப்பச்சலன இடிமழை பொழிவும் பரப்பில் அதிகரித்து காணப்படும். ஒட்டுமொத்தம் தமிழ்நாடு இந்த வெயில் வெப்பம் எல்லாமே விலகி குளிர்ந்து போய்விடும் ஆகஸ்ட் முதல் வாரத்துல. பிறகு ஒரு 3 நாள் 4 நாள் நிகழ்வோட வழித்தடம் மாறி இருக்கும் என்பதனால அப்பொழுது அதாவது பசிபிக் பெருங்கடல் ஒரு நிகழ்வு உருவாகி வழித்தடம் சற்று மாறி ஹாங்காங் நோக்கி இருக்கும். அடுத்த நிகழ்வு கரை கடந்த பிறகு அதாவது இப்பவே இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்திலேயே குஜராத் மற்றும் ராஜஸ்தான்ல ஒரு நிகழ்வு, மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா அருகே ஒரு நிகழ்வு, அதே நேரத்தில் தென்சீன கடற்பகுதியில் சீனாவின் தெற்கு பகுதியில் ஒரு நிகழ்வு இருக்கும். அது அப்படியே மழைப்பிடிப்பை கொடுத்து முதல் வாரத்தில் நல்ல மழைப்பிடிப்பை கொடுத்து 2வது வாரத்தில் முற்பகுதி அதாவது இந்த 8, 9, 10, 11, 12 தேதி வரைக்கும் ஒரு 2-3 நாள் கொஞ்சம் இடைவெளி கொடுத்தது போல் இருந்தாலும் கவலைப்படாதீர். ஆகஸ்ட் மத்தியிலிருந்து 15ஆம் தேதியிலிருந்து வலுவான தென்மேற்கு பருவமழை. அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஒடிசா மேற்கு வங்கத்திற்கும், அடுத்தடுத்த நிகழ்வுகள் படிப்படியாக அது ஆந்திர பிரதேசம் வரைக்கும் வந்தமையும். ஆகஸ்ட் இறுதி ஒடிசா, செப்டம்பர் முதல் 2வது வாரம்லாம் கண்டிப்பாக வடக்கு ஆந்திர பிரதேசம் மத்திய ஆந்திர பிரதேசம், செப்டம்பர் இறுதி எல்லாம் தெற்கு ஆந்திர பிரதேசத்திற்கு நிகழ்வு வரும். மத்திய ஆந்திர பிரதேசம் தெற்கு ஆந்திர பிரதேசம். அப்பொழுது தென்மேற்கு பருவக்காற்றோட வழித்தடம் எங்கே இருக்கும்? கன்னியாகுமரி முதல் நீலகிரி என்று இடைப்பட்ட பகுதியில, கன்னியாகுமரி முதல் கோவா இடைப்பட்ட பகுதியில கர்நாடகா கேரளா வழியாக தென்மேற்கு பருவக்காற்று நுழையும். ஆகஸ்ட் பிற்பகுதி, செப்டம்பர் ஒட்டுமொத்த 30 நாள், அக்டோபர் முன் 17 நாள் தென்மேற்கு பருவமழை காலம். ஆகவே தென்மேற்கு பருவமழை காலம் இறுதி ஒரு இதுல இந்த அதான் ஆகஸ்ட் ஒரு 30, செப்டம்பர் ஒரு ஆகஸ்ட் 31, செப்டம்பர்ல ஒரு 30, அக்டோபர்ல ஒரு 17 என்று கிட்டத்தட்ட ஒரு 75-80 நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக ஆகஸ்ட் இறுதியிலிருந்து கர்நாடகா கேரள அணைகளை நிரப்பும். தமிழ்நாட்டின் அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும். செப்டம்பர் மாதம் அணைகளுக்கு நீர்வரத்தை கூடுதலாக்கி சில அணைகள் உபரிநீர் திறக்கும் வகையில மழை பொழிவு இருக்கும். இப்பொழுது சொன்னால் அது வியப்பாக இருக்கும். பொறுத்திருந்து பாருங்கள், அனைத்தும் நடக்கும். இவை நீங்கள் புரிந்து கொண்டு வானிலை ஆய்வறை கூட இணைந்திருந்து வடகிழக்கு பருவமழை குறித்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். அக்டோபர் 17ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடரும். அப்படியே ஒரே நாள்ல அது வடகிழக்கு பருவமழையாக தலைகீழ் மாற்றம் ஏற்படும். அதுக்கு முன்னாடி அக்டோபர்ல பெய்கிற மழையே வடகிழக்கு பருவமழை மாதிரி தான் இருக்கும். அப்படியே தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்தும் பொழுது அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழை எடுத்த எடுப்பிலேயே வலுத்து காணப்படும். சிறு நிகழ்வும் வலுவாக இருக்கும், வலுவான நிகழ்வும் உண்டு. அப்படியே நவம்பர் டிசம்பர்ல மேலும் வலுத்து இருக்கும் என்பதையும், மழை நாட்கள் அதிகம் இடைவெளி நாட்கள் குறைவு என்பதையும், சிறு நிகழ்வு அதிக மழைப்பொழிவு தரும் என்றால் அப்ப வலுவான நிகழ்வு எப்படிப்பட்ட மழைப்பொழிவை தரும் என்பதையும் நினைவில் கொண்டு வரக்கூடிய ஆகஸ்டிலிருந்து மாநிலையில் முற்றிலுமா மாறி இருக்கிறது. செப்டம்பர்ல பெருமாறுதல் ஏற்பட போகிறது. அக்டோபர் முற்றிலுமாக மாற்றம் ஏற்பட போகிறது. ஆகவே எல்னினோ, சூப்பர் எல்னினோ, அதனால் ஏற்படும் வறட்சி என்ற தயவு செய்து அதெல்லாம் போட்டு மனதில் குழப்பிக் கொள்ளாமல் தயவு செய்து நிம்மதியாக இருங்கள். ஆனால் ஒன்றே ஒன்று, நாம் நினைக்கும் பொழுது மழை பெய்யாது, அது பெய்யும் பொழுது நாம் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கான மழை, ஆனால் அப்பொழுது மழை பொழியும், ஒதுக்கி ஒதுக்கி பொழியும். நாம் சேமித்து வைக்க வேண்டும். வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே வலுத்த மழைப்பொழிவு, அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழைப்பொழிவெல்லாம் இருக்கு. தினம் மழை பெய்யும். செப்டம்பர் அக்டோபர்ல தினசரி மாலை இரவு மழைப்பொழிவு இருந்துட்டே இருக்கும். எப்போ இடைவெளி கிடைக்குமோ அந்த இடைவெளியை சரியா திட்டமிட்டு அறுவடை செய்யணும். அப்படிப்பட்ட மழைப்பொழிவெல்லாம் இருக்கிறது இந்த ஆண்டு. ஆகவே அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கிறது. மழை குறைந்த நேரத்தில் அதிக மழை தரும் மழைப்பொழிவுகள் இருக்கிறது. கண்டிப்பாக பண்ணை குட்டைகளை, ஏரி குளங்களை நிரப்பும் மழைப்பொழிவு இருக்கிறது வடகிழக்கு பருவமழை காலத்துல. அதனால நாம பண்ணை குட்டைகளை அகலப்படுத்துவோம், ஆழப்படுத்துவோம், கரைகளை வலுப்படுத்துவோம் என்ற ஒரே வார்த்தையிலே உங்களுக்கு எல்லாம் புரிந்திருக்கும்.
வானிலை ஆய்வறை கூட இணைந்திருங்கள். வானிலை அப்டேட்ஸ் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சில மாவட்டங்களுக்கு உங்களுக்கு புரியும், குறைவான மழை பொழிவு. நான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் சராசரி மழைப்பொழிவை கொடுத்துட்டு இருக்கேன். சில மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும், எவ்வளவு பெய்யும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆகவே எந்த பகுதி காற்று பகுதி, எந்த பகுதி காற்று பகுதிக்கு எவ்வளவு மழை தரும் என்பதும் உங்களுக்கு புரிய வேண்டும். ஆகவே அது தொடர்பான அறிக்கையெல்லாம் வரக்கூடிய நாட்களிலே அறிவிக்கிறேன். ஆனால் வழக்கத்திற்கு கூடுதல் மழைப்பொழிவு செப்டம்பர், அக்டோபர் இருக்கிறது. ஆகஸ்ட்ல நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது. இடிமழை பொழிவாக இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை ஆகஸ்டில் வலுப்பெறும். இவைதான் தலைப்புச் செய்தியாக நீங்கள் எடுத்துக்கொண்டு திட்டமிட்ட பணி செய்ய அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.